In applications of Elegant diagram, it is nothing but the uses. இந்த Elegant diagram base பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ணலாம். So it is nothing but the uses. So first நம்ம பார்த்தோம் metal oxide மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு reducing agent வேணும்னு பார்த்தோம். But we have seen one more reaction in the previous classes, auto reduction பார்த்தோம். இந்த auto reductionல டைரெக்டாகவே மெட்டல் என்ன ஆகிடும், மெட்டல் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகாமல் மெட்டலாகவே மாறிடும். அப்போ அந்த இடத்துக்குலாம் reducing agent தேவையே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் we need to see whether we need a reducing agent or not. மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு reducing agent வேணுமா வேணாமா அப்படின்றத முதல்ல பார்க்கணும்ல. ஸோ that thing we can find it out based on the Elegant diagram. So here what he said is the upper part of the Elegant diagramல உள்ள upper partல உள்ள metal oxides, formation of metal oxides எல்லாமே reducing agent வேணாம் அப்படின்றாரு. லோயர் பார்ட்டுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு strong reducing agent போடணும்னு சொல்கிறார். Let us see why. He said like this. So look at the diagram here. The upper part is first வந்து என்ன இருக்குது, mercury oxide, formation of mercury oxide and silver oxide formation இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, mercury oxide என்ன ஆகிடுது, it decomposes at temperature around 600 கெல்வின்லேயே இந்த ரியாக்ஷன் வந்து டிகம்போஸ் ஆகிடுது அப்படின்னா நடக்காமல் போயிடும், திரும்ப வந்து அந்த ரியாக்டன்ட்டுக்கே போயிடும். வை? பிகாஸ் see look at the graph here. இதோட ΔG வேல்யூ, ஏஜியோட ΔG வேல்யூ எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நியர் டு 0. அப்போது நியர் டு 0, ΔG வேல்யூ நியர் டு 0ல் இந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஸ்டார்ட் ஆகும்போது நெகட்டிவ் வேல்யூவில் இருக்குது. ஸோ கொஞ்சம் அந்த அரௌண்ட் 600 கெல்வினுக்கு போன உடனே இந்த வேல்யூ என்ன ஆயிடுது, ΔG வேல்யூ 0வை க்ராஸ் பண்ணி பாசிட்டிவ்க்கு போயிடுது. ΔG பாசிட்டிவ்னாலே என்ன, இட் இஸ் அன்ஸ்டேபிள். அப்போது இந்த ஏஜி மெர்குரிக் ஆக்சைடு ஃபார்மேஷன் வந்து 600 கெல்வின்லேயே மெர்குரிக் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகாமையே என்ன ஆகிடும், அது வந்து அன்ஸ்டேபிளாக மாறிடுது. அதே மாதிரி லுக் அட் த மெர்குரிக் ஆக்சைடு ஃபார்மேஷன். மெர்குரிக் ஆக்சைடு ஃபார்மேஷனில் அதோட ΔG வேல்யூ வந்து எங்கே இருக்குது, அரௌண்ட் மைனஸ் 100 கிட்ட ΔG வேல்யூ -100 கிட்ட மெர்குரியோட அந்த ஃபார்மேஷன் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ΔG ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் அரௌண்ட் 700 கெல்வினில் இது எதை க்ராஸ் பண்ணிடுது, 0வை க்ராஸ் பண்ணுது. அப்போ ΔG வேல்யூ பாசிட்டிவ் ஆகிடுது. பாசிட்டிவ் ஆகிட்டா என்ன ஆகிடும், அன்ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ கம்மியான டெம்பரேச்சர்லேயே அந்த ரியாக்ஷன் வந்து நடக்காமல் போயிடுது, டிகம்போஸ் ஆகிடுது. அதனால் டாப் பார்ட்டில் உள்ள அந்த கிராஃபில் டாப் பார்ட்டில் உள்ள மெட்டல் ஆக்சைடுக்கெலாம் என்ன தேவையில்லை, ரெடியூசிங் ஏஜென்ட் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே ரெடியூஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஃபார்மேஷன் நடந்துடும் வித்தவுட் கிவிங் எனி ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். பட் இந்த லோயர் பார்ட், அப்போ மேலே என்ன நடக்குதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தானே கீழே நடக்கும். ஸோ இந்த லோயர் பார்ட் we need a strong reducing agent. See the explanation here. Oxides of silver and mercury are unstable because at 600 Kelvin ΔG value is positive. For Ag2O and for Hg2O at 700 Kelvin ΔG is positive. Sorry, for silver oxide formationல at 600 Kelvin ΔG value என்னவாயிடுது, பாசிட்டிவ் ஆகிடுது. ஸோ அந்த ஃபார்மேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும், நம்ம எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டும் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி மெர்குரிக் ஆக்சைடுக்கு it decomposes at 700 Kelvin, which means the ΔG value becomes positive at the temperature around 700 Kelvin. ஸோ ΔG வேல்யூ பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் என்னவாயிடும், அன்ஸ்டேபிள் ஆகிடும். தேர்ஃபோர் இட் டிகம்போஸ் ஆன் ஹீட்டிங். ஜஸ்ட்டு ஒரு ஹீட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரியாக்ஷன் இதாகிடும், ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் reducing agent. This is our first application. So based on the diagram, அந்த டயக்ராம் வச்சு அந்த ΔG நாட் வேல்யூவை டிபெண்ட் பண்ணி அட் வாட் டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி வெதர் we can use a reducing agent or not, we can infer from the Elegant diagram. So students, did you got it what Elegant said in the first applications? The top part ΔG value பாசிட்டிவாக இருக்குது, so no reducing agent is necessary for that. அண்ட் டவுன் வேல்யூ ΔG வேல்யூ என்னவாயிட்டே இருக்கும், கீழே போக போக மோர் ΔG வேல்யூ மோர் நெகட்டிவ் ஆகிட்டே போகும். மோர் நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா இட் வில் பி மோர் ஸ்டேபிள் ரியாக்ஷன். ஸோ வி நீட் அ மோர் ஸ்டேபிளாக இருக்கும்போது அந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக பிரிக்கிறதுக்கு வி நீட் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். நவ் த செகண்ட் அப்ளிகேஷன் இஸ்
predict the thermodynamic feasibility of reduction of oxide of one metal by another metal, which means comparing the best reducing agent. First என்ன பார்த்தோம், reducing agent வேணுமா வேணாமான்னு பார்த்தோம். இப்போ செகண்டில் இப்போ ரெண்டு மெட்டல் ஆக்சைடு இருக்குது, இந்த ரெண்டு மெட்டல் ஆக்சைடில் எதை பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த செகண்ட் அப்ளிகேஷன்ஸ். See, any metal can reduce the oxide of other metal that are located above the diagram, which means இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம், ரெண்டு பெஸ்ட் ரெடியூசிங் ரெண்டு மெட்டல் ஆக்சைடு எடுத்து கம்பேர் பண்ணுறோம், which is the best reducing agent ன்னு பார்க்குறோம். Now we are taking the example Al2O3 and CrO3. இப்போ formation of Al2O3 CrO3, இப்போ இது ரெண்டில் which is the best reducing agent நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னா with the help of the Ellingham diagram. See, look at the rough diagram here. The line for CrO3, அதுக்கு கீழே என்ன இருக்குது, MnO, அதுக்கு கீழே Al2O3, and below Al2O3 there are two lines are there, one for magnesium oxide then calcium oxide இருக்கு. இப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ பார்க்குறோம், there is 5 metal oxide formation இருக்குது. இதில் நம்ம ரெண்டை கம்பேர் பண்ணுறோம், one is aluminum oxide, one is chromium oxide கம்பேர் பண்ணுறோம். இது ரெண்டில் which is the best reducing agent நம்ம கண்டுபிடிக்கணும். as you know, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் படி டாப்பில் உள்ள எல்லாமே லெஸ் ஸ்டேபிள்னு பார்த்தோம், டவுன் அதுக்கு கீழே போக போக இட் வில் பி மோர் ஸ்டேபிள்னு பார்த்தோம். ஸோ வென் கம்பேர் டு CrO3 அண்ட் Al2O3, ஜஸ்ட் லுக் அட் த டயக்ராம் பார்த்தே நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், CrO3 வந்து டாப்பில் இருக்குது, அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து என்னவாக இருக்கும், அன்ஸ்டேபிள் ஆகிடும். ஆனால் Al2O3 it is below the chromium oxide, அதுக்கு கீழே இருக்குது. அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து என்னவாக இருக்கும், மோர் ஸ்டேபிளாக இருக்கும். therefore we can use Al2O3 as a reducing agent for the reduction of chromic oxide. இந்த குரோமியம் ஆக்சைடை ரெடியூஸ் குரோமியமாகவும் அதோட ஆக்சிஜனாகவும் பிரிக்கிறதுக்கு அந்த அலுமினியம் ஆக்சைடையே நம்ம என்னவா யூஸ் பண்ணலாம், ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். பட் ஒன் மோர் திங், அலுமினியம் ஆக்சைடை வச்சு நம்ம குரோமியம் ஆக்சைடை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், MnOவையும் ரெடியூஸ் பண்ணலாம், மேங்கனீஸையும் ரெடியூஸ் பண்ணலாம். பட் அந்த Al2O3 வச்சு கீழே உள்ளதை ரெடியூஸ் பண்ண முடியுமா, முடியாது. வை, பிகாஸ் Al2O3 விட கீழே ரெண்டு இருக்குது, MgO CaO. இப்போ இந்த மூணை கம்பேர் பண்ணும்போது எது மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும், Al2O3 விட MgOவும் CaOவும் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ மோஸ்ட் ஸ்டேபிள்னா Al2O3 வச்சு கீழே உள்ளதை என்ன பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. தட்ஸ் ஃபோர் Al2O3 கேன் ரெடியூஸ், அதுக்கு மேலே உள்ளதை ரெடியூஸ் பண்ணும், ஆனால் கீழே உள்ளதை ரெடியூஸ் பண்ணாது. ஸோ லெட் அஸ் டேக் MgO வந்து எதை ரெடியூஸ் பண்ணும், Al2O3 ரெடியூஸ் பண்ணும், ஆனால் CaOவை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் த one important applications we can find it with the help of a Ellingham diagram. So here what we have seen, Al2O3 compare பண்ணுறோம், Al2O3 comparing with the CrO3. Here Al2O3 can be used as a reducing agent for CrO3 and MnO reduction, but it can't be used for MgO and CaO reduction because MgO and CaO, it occupies a lower position in the graph, which means it will be more stable than Al2O3. So students, did you understand this? It is very easy. And third one, it is very important, thermodynamic favorable conditions. இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லிடுறோம், del G வேல்யூ பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ del G வேல்யூ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா தெர்மோடைனமிக் ஃபேவரபிள் கண்டிஷன்னு சொல்லிடுறோம். பிகாஸ் ஆஃப் திஸ் வேல்யூ வி ஆர் சேயிங் இட் இஸ் அ மோர் ஃபேவரபிள் கண்டிஷன் சொல்லிடுறோம். இல்லைனா நம்ம இந்த கிராஃபை வச்சு மேலே இருக்குது டாப்பில் இருக்குன்னா இதில் ஸ்டேபிள், டவுனில் இருக்குன்னா இது மோர் ஸ்டேபிள். ஸோ மோர் ஸ்டேபிளாக இருக்கிறது மோர் ஃபேவரபிள் கண்டிஷன், அந்த ரியாக்ஷன் வந்து ஈஸியாக நடக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லிடுறோம். பட் ஆனால் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த கிராஃபில் உள்ளதை அந்த தியரிட்டிக்கலாக வி நீட் டு கன்ஃபார்ம். தியரிட்டிக்கலாக அந்த del G வேல்யூ வச்சு நமக்கு ப்ராப்பராக நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்குதா. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தட் எலிங்கம் டயக்ராம் நம்ம என்ன பண்ணலாம், வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் கேல்குலேஷன்ஸ் வி கேன் கன்ஃபார்ம் த தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி ஆஃப் த ரியாக்ஷன். நம்ம பார்த்தோம் கிராஃபை வச்சு எது ஸ்டேபிள் எது அன்ஸ்டேபிள் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம வந்து தியரிட்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணணும்ல. ஸோ அஸ் வி மென்ஷன் இன் த ஃபஸ்ட்டு ஸ்லைட் இட் செல்ஃப், ஹீ கிவன் த
carbon monoxide, carbon use பண்ணுறதுக்கெல்லாம் he given a scientific explanation. So that is the thing we are going to see now in the third application. See here, carbon line cuts across the lines of many metal oxide and it can reduce all the metal oxide at higher temperatures. See, look at the rough diagram here. எல்லாம் அந்த 11 மெட்டல் ஆக்சைட்ஸும் அதோட டயக்ராம் எப்படி போயிட்டுருக்கு ஃப்ரம் ஃப்ரம் பாட்டம் டு டாப். பட் ஒன்லி கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன், அதாவது அந்த கார்பன் லைன் மட்டும் என்ன ஆகிட்டுருக்கு, மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கு. தட் மீன்ஸ் டெம்பரேச்சர் பாருங்கள், மேலேருந்து கீழே வருது அப்படின்னா டெம்பரேச்சர் 200ல் மேலே டாப்பில் இருக்குது, அரௌண்ட் 600ல் கொஞ்சம் கீழே வந்திருக்கு, அண்ட் அரௌண்ட் 2000க்கு ரொம்ப கீழே வருது. அப்போ என்ன ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட வேல்யூ டெல்ஜி வேல்யூ என்னாகிட்டே வருது, குறைஞ்சிட்டே வருது. அப்போ மோர் நெகட்டிவ்க்கு போச்சுன்னா என்னது, இட் வில் பி அ மோர் ஸ்டேபிள். அதனால தான் இட் கிவ்ஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப். நம்ம ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் பார்த்தோம்ல, செகண்ட் அப்சர்வேஷன் பார்த்தோம்ல, கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் கிவ்ஸ் த நெகட்டிவ் ஸ்லோப். அப்போ டெல்ஜி வேல்யூ நல்ல நெகட்டிவாக இருக்குன்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஃபேவர்னு பார்த்தோம். ஸோ நான் இதை எதை பேஸ் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கம்பேரிசன் வச்சு. லெட்ஸ் டேக் த எக்ஸாம்பிள் லைக் மெட்டல் ஆக்சைடு. நம்ம என்ன எடுக்கிறோம், ஐரன் ஆக்சைடு எடுக்கிறோம், FeO அண்ட் CaO. இப்போ FeOவை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு CaOவை நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமா? ஸோ திஸ் இஸ் த திங் we are going to confirm with the scientific explanation. அதே மாதிரி with the based on the calculation நம்ம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். See here we are going to reduce iron oxide by carbon. In Ellingham diagram, the formation of FeO and CO intersects around 1000 Kelvin. See in the second diagram, look at the second diagram பாருங்க. I have given temperature 600 degrees Celsius, then 800 degrees Celsius. இப்போ நடுவில் தான் என்ன வருது, 1000 Kelvin வருது. ஸோ இந்த புக் they have given in the Kelvin, பட் நமக்கு இந்த டயக்ராம் Ellingham diagram given in the degree Celsius. ஸோ டிகிரி செல்சியஸ்னால் என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், நம்ம கெல்வினாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ 1000 Kelvin எந்த இடத்துல வருது அப்படின்னா அரௌண்ட் 700 degree Celsius. 700 degree Celsiusனால் இட் இஸ் அரௌண்ட் 973 Kelvin. ஸோ அது வந்து ஓவராலாக நம்ம இவ்வளோ எடுத்துக்கலாம், 1000 Kelvin எடுத்துக்கலாம். Here look at the black line. Black line represent formation of iron oxide and the red line என்னது, the formation of carbon monoxide. இப்போ ரெண்டு எடுத்துக்கிறோம், இதில் எதை ரெடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கணும். அப்போது அதுலேயும் நம்ம மேஜராக என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறது மெட்டல் ஆக்சைடு வந்து என்னது, FeO. அந்த FeOக்கு கார்பன் மோனாக்சைடை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலான்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ இந்த ரெண்டு லைனை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், டோன்ட் கன்சிடர் அதர் லைன்ஸ். Now first what you have to see is இந்த ரெண்டு லைனும் எந்த பாயிண்டில் எந்த டெம்பரேச்சரில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ look at here, it intersects around 1000 Kelvin. இந்த 1000 Kelvinக்கு நேராக அது என்னவாகுது, இன்டர்செக்ட் ஆகுது. இப்போது ரெண்டு கேஸ் இருக்குது, பிலோ 1000 Kelvin, above 1000 Kelvin. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். பிலோ 1000 Kelvinல எந்த லைன், which line is in the upper part, கார்பன். அண்ட் கார்பனுக்கு கீழே தான் என்ன லைன் இருக்குது, அந்த பிளாக் லைன். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு see clearly. இதில் டவுட் இருந்ததுன்னா யூ கேன் லுக் அட் ஃப்ரம் யுவர் புக் ஆல்சோ. ஸோ பிலோ 1000 Kelvinல கார்பன் லைன் இஸ் above அண்ட் அயன் லைன் இஸ் பிலோ. அதே மாதிரி above part, above 1000 Kelvinக்கு பாருங்கள், above 1000 Kelvinக்கு அப்புறம் அரௌண்ட் 800, 1227 இந்த டிகிரி செல்சியஸில் எந்த லைன் மேலே இருக்குது, Fe line is above and carbon line is below. Now see the information here, below 1000 Kelvin, above 1000 Kelvin. Below 1000 Kelvin carbon line above, Fe line below. அப்படின்னா below தான் more stable னு பார்த்தோம். Therefore below 1000 Kelvinல FeO is more stable than CO. இப்போ FeO more stable-ஆக இருக்குது அப்படின்னா reduction of FeO by CO it is not thermodynamically possible. இப்போ நம்மளோட what is our goal, we have to reduce FeO. எதை வச்சு, கார்பன் மோனாக்சைடை வச்சு. ஆனால்
below 1000 Kelvinல கார்பன் மோனாக்சைடு என்னவா இருக்குது, அன்ஸ்டேபிளாக இருக்குது. அன்ஸ்டேபிளாக இருந்தால் அதை யூஸ் பண்ணவே முடியாது, ரைட்? ஸோ below 1000 Kelvinக்கு நம்ம FeOவை CO வச்சு ரெடியூஸ் பண்ண முடியாது, கரெக்ட்? ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் அ டயக்ராம் we can find கார்பன் வந்து மேலே இருக்குது, மேலே இருந்தாலே இட் இஸ் a less stable. லெஸ் ஸ்டேபிளை வச்சு ஒரு மோர் ஸ்டேபிளை வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நவ் above 1000 Kelvin Fe line is above. Fe line மேலே இருக்குது, carbon line is below. Then Fe line aboveல இருக்குது அப்படின்னா it is a less stable. அப்போ more stable என்ன, கீழே உள்ளது தான் கார்பன் மோனாக்சைடு. Therefore above 1000 Kelvin carbon monoxide is more stable than FeO and hence 1000 Kelvinக்கு மேலே டெம்பரேச்சரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். above 1000 Kelvin carbon monoxide can be used as a reducing agent for the reduction of iron oxide. இப்போ அயன் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கார்பன் மோனாக்சைடை வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும்னு பார்த்துறோம். ஆனால் எந்த டெம்பரேச்சரில் அதை பண்ண முடியும் அப்படின்னா above 1000 Kelvin only it is possible. Okay, so it is very easy to find with the help of Ellingham diagram, right? இதை பேஸ் பண்ணி நம்ம அழகாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த டெம்பரேச்சரில் இந்த மெட்டல் ஆக்சைடை இன்னொரு மெட்டல் ஆக்சைடை வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ண முடியுமா முடியாதான்றது வித் த ஹெல்ப் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் வெரி ஈஸிலி we can calculate, we can easily find it out. ஆனால் இது கால்குலேஷன் படியும் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரூஃப் பண்ணுறோம். இதை தான் எலிங்கம் பண்ணியிருக்காரு. See, the free energy calculation also confirms the thermodynamic feasibility. இப்போது ஸ்டெபிலிட்டி, இப்போ வந்து FeO வந்து லெஸ் ஸ்டேபிள், CO மோர் ஸ்டேபிள். அப்போ கண்டிப்பாக அந்த ரியாக்ஷன் CO என்ன பண்ணிவிடும், FeOவை ரெடியூஸ் பண்ணிவிடும்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இது படி நம்ம தெர்மோடைனமிக்ஸ் கன்சிடரேஷன் படி வெதர் த ரியாக்ஷன் வந்து நடக்குமா நடக்காதா. இப்போ இந்த ஃபைனல் ரியாக்ஷனில் ΔG வேல்யூ நெகட்டிவாக வந்தால் தான் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும், கரெக்டாக? நவ் we are going to find that ΔG வேல்யூ. அந்த ஃப்ரீ எனர்ஜி கால்குலேஷனை தான் நம்ம பார்க்கணும். அந்த வேல்யூ நமக்கு எப்படி வரணும், நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா திஸ் ரியாக்ஷன் கேன் பி டன், ரைட்? ஸோ we have to fix some temperature. இப்போ above 1000ல கண்டிப்பாக இது நடக்கும். ஸோ he is fixing one temperature value around 1500 Kelvin. இப்போ 1500 Kelvin அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் இன் யூனிட் கெல்வின், கெல்வினில் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுறோம், டிகிரி செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். வை, பிகாஸ் in Ellingham diagram he used temperature in the unit degree Celsius. ஸோ என்ன பண்ணுறோம், கெல்வின் டு டிகிரி செல்சியஸ்னால் சப்ராக்ட் பண்ணணும். 273 வச்சு என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஒன்ஸ் let us revise. Celsius to Kelvin na we have to add 273 and Kelvin to Celsius அப்படின்னா we have to subtract 273. இப்போ நம்ம வந்து 1500 Kelvinக்கு Ellingham is fixing the temperature. அப்போ டயக்ராமில் வந்து நமக்கு எதில் இருக்குது, செல்சியஸில் இருக்குது. ஸோ we need to convert Kelvin to the Celsius. ஸோ we need to subtract by 273. அப்போ 1500ல் 273 போக ரிமைனிங் 1227 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ இந்த கிராஃபில் 1227 டிகிரி செல்சியஸை ஃபஸ்ட் we need to mark it out. அந்த இதில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். we need to draw the straight line which should cut the அந்த கார்பன் மோனாக்சைடுக்கும் FeOக்கும் அந்த லைனை கட் பண்ணுற மாதிரி we need to draw a line. எதுக்காக ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா we need to find a ΔG value, right? ΔG value for COக்கும் ΔG value for FeOக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா based on this temperature வச்சு அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஜென்ரலி the equation should come எப்படி, FeOவை நம்ம வந்து Fe மெட்டலாக ஐரன் ஆக்சைடை அதோட மெட்டல் ஐரனாக பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், this formula 2C plus O2 gives 2CO. அந்த ஃபார்மேஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ கார்பன் we are using as a reducing agent for the FeO. So see the equation here. 2 moles of FeO in the solid state plus 2 moles of carbon in the solid state gives 2 moles of Fe, iron metal கடிச்சிருச்சு. whether it may be in the liquid state or in the solid state we may get, plus 2 moles of carbon monoxide as a gas it releases. This is the general equation. Now first equation என்ன நமக்கு, 2Fe plus O2 gives 2FeO.
from the graph. இப்போ ஃப்ரம் த கிராஃப் இந்த 1227 டிகிரி செல்சியஸ் அந்த லைனில் கட் பண்ணும்போது அதோட டெல்ஜி வேல்யூ என்னவா இருக்குது -350. ஸோ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? how we are calculating டெல்ஜி வேல்யூ? we are fixing particular temperature. அந்த டெம்பரேச்சர் வந்து கெல்வினில் இருந்ததுன்னா we need to convert to degree Celsius because this Ellingham diagram யூனிட் வந்து டெம்பரேச்சர் யூனிட் டிகிரி செல்சியஸில் இருக்கிறதுனால we need to convert. ஃபஸ்ட்டு கெல்வினை டிகிரி செல்சியஸை கன்வெர்ட் பண்ணிடுறோம். After converting, draw the line. It should cut the அந்த ரெண்டு மெட்டல் ஆக்சைடையுமே கட் பண்ணணும். அந்த ரெண்டு லைனையுமே கட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து எந்த லைனை கட் பண்ணுது? FeO + O2 2FeOவை கட் பண்ணும்போது அதுக்கு நேர உள்ள டெல்ஜி வேல்யூ we need to find. So here ΔG1 is and we are considering this as a first equation. Therefore ΔG1 is equal to -350 kilojoule per mole. Kilojoule per mole is the unit for ΔG. Then the second equation, 2C + O2 gives 2CO. Here is carbon in the solid state, oxygen in the gaseous state, and we are getting carbon monoxide as a gas. இப்போ இதோட டெல்ஜி வேல்யூ என்ன? அந்த 2227 டிகிரி செல்சியஸ் அந்த லைனில் கட் பண்ணுற இடத்துல டெல்ஜியோட வேல்யூ என்னது? Around -480 kilojoule per mole. I am really sorry students, this diagram is not at all clear. So from the book you can find it out very easily. Now we got the two equation 1 and 2. அதோட டெல்ஜி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் நமக்கு என்ன வரணும்? அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கணும். அப்போது இன் ஜென்ரல் ஈக்குவேஷன் யூ see FeO in the reactant side and carbon in the reactant side. நமக்கு அந்த ரியாக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ரிவர்ஸ் ரியாக்ஷனாக எழுதலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நமக்கு ப்ராடக்ட் என்ன? FeO. ஆனால் ஜென்ரல் ரியாக்ஷனில் ரியாக்டன்ட் தான் FeO. அப்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு ரியாக்ஷனை அப்படியே ரிவர்ஸாக எழுதுகிறோம். ப்ராடக்டை வந்து ரியாக்டண்ட்டாகவும் ரியாக்டண்ட்டாக ப்ராடக்டாகவும் எழுதணும். ஸோ 2FeO in solid state gives 2FeS + O2 gas. இந்த ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் அப்படியே திருப்பி ரிவர்ஸாக எழுதும்போது டெல்ஜி வேல்யூ என்னவாயிரும்? அதுவும் ரிவர்ஸ் ஆகுது. எப்படி? த வேல்யூ வில் பி சேம் பட் அந்த நெகட்டிவ் வேல்யூ என்னவா மாறுது அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூவாக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ டிட் யூ got it? How I have written this? How Ellingham noted down the third equation. So first equation அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்? ரிவர்ஸ் ரியாக்ஷனாக எழுதுகிறோம். அப்போ ப்ராடக்ட் என்னவாயிடுது? ரியாக்டன்ட் ஆகிடுது. ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ஆகிடுது. டெல்ஜி வேல்யூ இஸ் சேம் பட் ஒன்லி ரிவர்ஸ்னால அந்த மைனஸ் வேல்யூ என்னவாயிடுது? பாசிட்டிவ் ஆகிடுது. Now we need to consider the equation 2 and 3. So consider the equation 2 and 3. Second equation is what? 2 carbon + O2 gives 2CO. Our ΔG value is -480 kilojoule per mole. Then the third equation, 2FeO in solid state gives 2FeS + O2. அதோட டெல்ஜி வேல்யூ என்னது? +350 kilojoule per mole. So we need to add this two equation. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது see here ரியாக்டன்ட் சைடில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது, ப்ராடக்ட் சைடில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இது ரெண்டும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். திஸ் போத் வில் பி கேன்சல். இன்னொரு ரைட் மேக்ஸில் பண்ணுவீங்கள, ரைட் ஹேண்ட் சைடு வந்து +3 இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் +3 இருக்குன்னா அது ரெண்டுமே கேன்சல் பண்ணிடுவோம். பிகாஸ் ஏதாவது ஒரு சைடு கொண்டு போகும்போது ஆப்போசிட் சைனாக மாறிடும். +3 வந்து நம்ம ரைட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா -3. ஸோ இட் வில் பி கேன்சல். இந்த சேம் வே we are cancelling both oxygen. இங்கே +O2, இந்த ஆக்சிஜன் எங்கிட்ட கொண்டு போனாலும் -O2ன்னு ஆயிரும். ஸோ இட் வில் பி கேன்சல். ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ரியாக்டன்ட்டில் உள்ள ஆக்சிஜனும் தேர்ட் ஈக்குவேஷனில் ப்ராடக்டில் உள்ள ஆக்சிஜனும் கேன்சல் ஆகிடுது. ஸோ வாட் இஸ் த ரிமைனிங் திங் we are getting? 2C. செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன ரிமைனிங் இருக்குது? 2C ப்ளஸ் தேர்ட் ஈக்குவேஷனில் என்ன ரிமைனிங் இருக்குது? ரியாக்டன்ட்டில் 2FeO. ஸோ 2FeOS ப்ளஸ் 2CS gives 2FeS. It may be in the solid state or in the liquid state la maybe கிடைக்கலாம் plus 2CO gaseous state G. இது ரெண்டையும் என்ன பண்ணியிருக்கோம்? ஆட் பண்ணி நமக்கு we got this general equation. So what happens to del G value? இது ரெண்டையும் என்ன பண்ணியிருக்கோம்? ஆட் பண்ணியிருக்கோம். So -480 plus 350 it gives -130
கிலோஜூல் பெர் மோல். இது ரெண்டு மைனஸ் 480லேருந்து 350 மைனஸ் பண்ணிடுறோம். பிக்கஸ்ட் நம்பரில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. therefore minus 130 kilojoule per mole. So this is our general equation. So we got our general equation. 2FeO plus 2C gives 2Fe plus 2CO. We got our equation. And it gives free energy value is minus 130 kilojoule per mole. இது எல்லாமே என்ன இதில் இருக்குது? 2 moles எடுத்திருக்கோம். இப்போ 1 mole வேணும் அப்படின்னா we need to divide this whole equation by 2. அப்போ 2FeO divide by 2, 2 cancel ஆகிட்டு FeO கிடைக்குது. 1 FeO plus 1C gives 1 moles of Fe plus 1 moles of CO. அதே மாதிரி ΔG வேல்யூவை என்ன பண்ணிடுறோம்? டிவைட் பை 2 பண்ணிடுறோம். இந்த ஹோல் ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த ΔG வேல்யூவையும் we need to divide by 2. So minus 130 divide by 2 minus 65 kilojoule per mole. So this is the standard free energy reduction for 1 mole of FeO. இப்போ 1 mole of FeO-வை CO வச்சு ரெடியூஸ் பண்ண எவ்வளோ ஃப்ரீ எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா minus 65 kilojoule per mole. So once again I am repeating this. The standard free energy for the reduction of 1 mole of FeO. 1 mole of FeO-வை CO 1 mole of CO வச்சு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ கிடைக்குது? minus 65 kilojoule per mole. So see here ΔG value is negative, minus 65, minus negative. அப்போ நெகட்டிவாக இருந்துட்டாலே இந்த ரியாக்ஷன் வந்து என்னவாக இருக்கும்? spontaneous. So which means the reaction is feasible. So with the help of Ellingham diagram we can scientifically we can prove that whether the reaction is thermodynamically feasible or not, or thermodynamically the reaction is spontaneous or stable or not. So this is the major applications of Ellingham diagram. So he given a lot of information, but some people still find the limitation from his Ellingham diagram. So என்னதான் நம்ம நிறைய மேஜர் ஒர்க் பண்ணாலும் always the people will be finding the mistakes, right? So the same goes here. Ellingham diagram அவ்வளோ informations கொடுத்தாலும் there is some limitations in his diagram. The first thing is it gives informations about the thermodynamic feasibility of reaction, but does not talks about the speed of the reaction. Speed means what? The rate of a reaction. இது இந்த ரியாக்ஷன் வந்து எவ்வளோ ஸ்பீடில் டெம்பரேச்சர் கொடுத்துருக்கு, ΔG வேல்யூ தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி கொடுத்துருக்கு. ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இது எவ்வளோ ஸ்பீடில் இந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்றத பற்றி he never explained in this Ellingham diagram. This is the first limitation. And second, it does not give any idea about the possibility of other reaction that might be taking place. இப்போ only Ellingham diagramல only இந்த 11 மெட்டல் ஆக்சைடு மட்டும்தான் கொடுத்துருக்காரு. இப்போ வேறு ரியாக்ஷனுக்கெல்லாம் எப்படி அந்த தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி கண்டுபிடிக்கிறத பற்றி he never explained. So only for some metal oxide only he given. There are lot of metals in our periodic table. So எல்லா மெட்டல்ஸும் யூஸ் பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியல. ஏன்னா only Ellingham diagramல he given only 11 மெட்டல்ஸை வச்சு தான் அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. So he didn't discuss about the possibility of other reaction that may be taking place. So this is the second limitation. And third is the interpretation of ΔG is based on the assumption that the reactants are in equilibrium with the products, but it is always not true. This is the major limitation. Why? Because I already mentioned starting la introduction thermodynamic பற்றி introduction கொடுக்கும்போது நான் ஒன்று சொன்னேன். He considered the equation as a equilibrium. ஈக்குலிபிரியமாக கன்சிடர் பண்ணி தான் இந்த ΔG வேல்யூவை அவர் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ கன்சிடர் த ஈக்குவேஷன் லைக் தட். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன அப்படி ஈக்குலிபிரியமாக இருக்கிறது இல்லை. நம்ம பார்த்தோம் இங்கே மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனில் நம்ம ரிவர்ஸ் ரியாக்ஷன்லாம் பண்ணோம். இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரிவர்ஸ் ரியாக்ஷன்லாம் எப்போ பாசிபிள்? ஈக்குலிபிரியமாக இருந்தால் தான் பாசிபிள். ஸோ அவர் அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணியிருக்காரு. சில ரியாக்ஷன் வந்து அந்த மாதிரி ரிவர்ஸாக பண்ண முடியறது இல்லை. ஸோ அதனால் இதை வந்து எந்தளவுக்கு நம்ம வந்து ஒர்த்தாக நம்ம எடுத்துக்க முடியுன்றது தெரியல. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த மேஜர் limitation of Ellingham diagram. So let's discuss let's revise what is the major 3 limitation. First is he doesn't discuss about the rate of the reaction. Then he doesn't give
any idea about the other possibility of the reaction that may be taking place. And the third important one is he assumed that all the reaction is equilibrium. Based on that he given the del G value, but most of the time the reaction is not in equilibrium. So these are the limitations of Ellingham diagram. Now let's revise what and all we have studied in the thermodynamic principles of metallurgy. Means Ellingham diagram la என்னெல்லாம் படிச்சோன்றதை just we are going to quickly go through. First thing, ore என்ன பண்றோம், concentrated ore we are processing by removing the impurities. In the concentrated ore என்ன பண்றோம், metal oxide மாத்துறோம். That is the first step, extraction la. Then this metal oxide is converts to its metal with the help of reducing agent. This is the second step in the extraction process. Now this second step, reducing agent, is we are selected based on the Ellingham diagram. And in order to understand this Ellingham diagram, we need to have the idea about the thermodynamic conditions, which is from the major formula del G is equal to del H minus T delta S. The del G value is positive. If it is positive, the reaction is non-spontaneous or unstable or not feasible. If suppose del G value is negative, the reaction is spontaneous or feasible or it is a stable. If suppose the del G value is negative, the reaction is equilibrium. Now he is considering the expression in the equilibrium condition. So when the equation when the reaction happens in the equilibrium condition, the equation changes into del G naught is equal to minus RT ln Kp. So he used this expression to draw the Ellingham diagram. So in the Ellingham diagram, there are three types of straight lines we found. So first, in the graph, x-axis represent the temperature in the unit degree Celsius, and in y-axis he has taken the Gibbs free energy del G naught and the unit is kilojoule per mole. Now there is a three type of straight line. One is from bottom to top, it gives a negative slope. Then top to bottom, which gives a negative slope, and the straight line, which gives a zero slope. So there are three types of line. So we are getting three types of slopes. Then next, if del G is negative, it is a more stable. If del G is negative, we have seen it is a more stable. But if there is a 2 del G value, minus 200, minus 300, we need to find which is the more stable one. Del G negative nale it is more stable. And if rendu value negative la irukna, edu more stable abdina, the value more negative value da more stable. And less negative value is less stable. Abdina, del S value வந்து என்ன ஆகுது, increase ஆகுது. Therefore del G value is increase, which means it will be a more negative value. The reaction will be more stable. If del S value decreases, del G value decrease, which means it will be less negative and the reaction will be less stable. Then observation. So there are four major observations in which the Ellingham made. First is the formation of metal oxide. In formation of metal oxide, we have seen the slope is positive slope and del S value is decreases, which means the randomness decreases. Del S will be negative and T delta is positive. This T delta S represents slope. Therefore, the slope is positive. Then the second one, formation of carbon monoxide. In formation of carbon monoxide, the slope is negative. So, how we got the slope negative value is, here the del S value increases. If it is increases, the randomness also increases, then del S value becomes positive. If we substitute this del S positive in the equation del G is equal to del H minus T delta S, the total T del S value will be negative. So we get del G value negative. So slope is negative here. So for first formation of metal oxide, slope positive. Formation of carbon monoxide, slope is negative. Then third, when the temperature increases, the del G value becomes less negative. Therefore, the stability of the metal oxide will be decreases. So from the graph, we see the temperature is getting decreases. Decrease ஆயிட்டே இருக்கும்போது del G value என்ன ஆயிட்டு இருக்கு, it is going from
bottom to top போகும்போது del G value is becoming less negative. மேலே போக போக less stable ஆகுது. ஸோ அந்த மேலே இருக்கிற metal oxide will be less stable when compared to the metal oxide formed in the down part of the graph. ஸோ மேலே இருக்கிறது less stable and கீழே இருக்கிறது more stable. So he founded that metal oxide forms at a higher temperature will be less stable. Then fourth major observation is, if there is a sudden change in the slope in the straight line, it represents the phase transition. Phase transition means it is it's just transfer from solid state to liquid state by the process of melting, or liquid to gaseous by the process of evaporation. So this is the major observation. Then applications. So major 3 applications are there. First is whether we need a reducing agent or not is based on we can find based on the Ellingham diagram. So how we can find it out is, in the Ellingham diagram, the upper part of the metal oxide, we does not need any reducing agent. For example, Ag2O or Hg2O, mercury oxide or silver oxide, there is no reducing agent is needed for the reaction. But the metal oxide forms in the lower part of the diagram, we need a strong reducing agent. For example, aluminum oxide or magnesium oxide or calcium oxide, we need a strong reducing agent. This is the first application. Then in second, when comparing the 2 metal oxides for the reducing agent, for example, aluminum oxide versus chromium oxide, we need to find which is the best reducing agent. And from the graph, we can find chromium oxide occupies the upper part, which means it is a less stable, and aluminum oxide forms in the lower part of the diagram, which means more stable. So Al2O3 is more stable when compared to CrO3. So in general, more stable is used for the reduction. Therefore, Al2O3 can be used as a reducing agent to reduce CrO3 into Cr. CrO3 Cr reduce பண்றதுக்கு we are using aluminum oxide. But we can't use CrO3 to reduce the Al2O3. Therefore, Al2O3 can't reduce MgO-CaO because MgO-CaO lies below the Al2O3. கிராஃபில் வந்து MgO-CaO வந்து Al2O3 லைனை விட கீழே இருக்குன்னா அதுதான் more stable. Al2O3 is a less stable. So aluminum oxide can't reduce the MgO-CaO. Instead, அலுமினியம்க்கு மேலே உள்ள எந்த மெட்டல் ஆக்சைடையும் வச்சு அலுமினியம் வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். பிகாஸ் கீழே வந்து அலுமினியம் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும், அதுக்கு மேலே உள்ளது லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். This is the second application. Then third, we can find the thermodynamic favorable condition by calculating the Gibbs free energy. So we have calculated the Gibbs free energy for the reduction of FeO by carbon and the formation of the carbon monoxide. So here carbon monoxide can reduce the FeO into its metal Fe at the Gibbs free energy around minus 65 kJ per mole. This is the third application. Now limitation of Ellingham diagram. First limitation, he doesn't tell about the speed of the reaction, which means the rate of the reaction. Second, he doesn't explain for the other reactions. So he only 11 metal oxide formation mattumதான் he given the diagram. For other reaction, he didn't give any explanation. Then third, Ellingham diagram is constructed based on the assumption that the reaction is in equilibrium. But most of the time, it is not in the equilibrium. எல்லா ரியாக்ஷனுமே அவர் ஈக்குவலிபிரியமாக இருக்குன்னு கன்சிடர் பண்ணி தான் அந்த கிராஃபையை ட்ரா பண்ணியிருக்காரு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் த ஈக்குவலிபிரியமாக இருக்கிறது இல்லை. ஸோ ஹீ ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் அபவுட் that non-equilibrium conditions. So this is the major limitation of Ellingham diagram. So thank you. Then the next part, electrochemical principle of metallurgy, we'll see in the next class.